பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போய் தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போய் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போய் மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போய் நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே சீ 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 குமாரி ஒரு சீ டேய் டேய் சின்சானு என்னடா பாட்டு இது சீச்சி சீச்சின்னு பாடிக்கிட்டு இருக்க ஏதோ பாட்டை இந்த நேரம் பார்த்து யார் கால் பண்றது? அட சின்சானோட அப்பா. சொல்லுங்க, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம்? பிராங்க்லின் எப்படி இருக்க? சின்சானா நல்லா இருக்கானா? நாளைக்கு ஹீமாவரியோட பர்த்டே வருது. உங்க 2 பேரையும் அதுக்காக இன்வைட் பண்ணலான்றதுக்காக தான் கால் பண்ணேன். நாளைக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நீ சின்சானை கூட்டிட்டு எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்துரு. இங்க செம்மையான ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு. ஓஹோ, ஹீமாவரிக்கு பர்த்டேவா? அப்படின்னா நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிடுங்க. நாளைக்கே வேற வரணும்ன்றீங்களே, டிக்கெட் வேற கிடைக்குமா தெரியல சீசன் டைம்ல. அதான் இன்னைக்கு ஃபுல் டே டைம் இருக்குல்ல, இன்னைக்கே போயிட்டு டக்குன்னு 2 டிக்கெட்டை புக் பண்ணி உடனடியா கிளம்பி வர பாருங்க. வீட்டுல எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்க கரெக்டா ஃபங்க்ஷன் டைமுக்கு வந்தா கூட போதும். நாளைக்கு ஆனா நீங்க கண்டிப்பா வரணும். நாங்க எல்லாருமே உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? சரி, ஓகே. நான் எப்படியாவது இன்னைக்கே போயிட்டு 2 டிக்கெட்டை புக் பண்ணி எப்படியாவது வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. ஓகே, அப்படின்னா ஜப்பானுக்கு போறதுக்கு ரெடி ஆகணுமா? சின்சான் வீட்டுக்கு போறத மட்டும் கேள்விப்பட்டான், சும்மா சந்தோஷத்துல துள்ளி குதிப்பான். டிக்கெட்டு மட்டும் கிடைக்குமான்னு தான் தெரில. சீசன் டைம் வேற. நேரா போயிட்டு டிக்கெட் புக் பண்ற வேலையை உடனே ஆரம்பிக்கணும், இல்லைன்னா டிக்கெட் கிடைக்காம போயிடும். முதல்ல இந்த விஷயத்த போயிட்டு சின்சான்ட்ட சொல்லுவோம். அவன் மட்டும் கேள்விப்பட்டான்னா இப்ப துள்ளி குதிக்க போறான் பாருங்க. அடே சின்சானே, பாட்ட நிப்பாட்றா சீச்சி சீச்சின்னுகிட்டு. என்ன விஷயம் தெரியுமா? அவங்க அப்பா போன் பண்ணாரு, நாளைக்கு ஹீமாவரியோட பர்த்டேவா, அதனால நம்ம 2 பேரையும் உடனடியா கிளம்பி வர சொல்லிருக்காரா. உங்க சிட்டிக்கு போறோம், உங்க வீட்டுக்கு. என்னது ஜப்பான்ல இருக்க என்னோட சிட்டில என்னோட வீட்டுக்கு போறோமா? ஆஹா, இது சூப்பரான விஷயம் மச்சி. சாலி, நான் என்னோட வீட்டுக்கு போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா பிராங்க்லினே, சூப்பர். பாஸ், அப்ப நீங்க 2 பேரும் மட்டும் எங்கேயோ கிளம்பி வெளியே போறீங்களா? நீ ஏன்டா ஜாப்பு கவலைப்படுற? நம்ம 3 பேரும் சேர்ந்து கூட போலாம். ஜாலியா போயிட்டு ஜப்பானை சுத்தி பாப்போம். அடே சின்சானே, நம்ம என்ன பக்கத்து ஊருக்காடா போறோம், சாப்பியும் சேர்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஜப்பானுக்கு போறோம்டா, ஏரோப்ளைன்ல வேற போய் ஆகணும். நம்ம 2 பேர் போறது பெரிய விஷயம். எங்க இந்த டாகெல்லாம் கூட்டிட்டு போறது ஏரோப்ளைன்ல? என்னது ஏரோப்ளைன்லயா? ஏரோப்ளைன்ல நான் கண்டிப்பா வர மாட்டோம். எனக்கு ஏரோப்ளைனா ரொம்ப பயம். சின்சான், பிராங்க்லின், நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க. நான் வீட்லயே இருந்தே வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். நாளைக்கு நம்மளுக்கு எத்தனை மணிக்கு ஃளைட்னு சொல்லி நான் கிளம்பி ரெடி ஆகணும்ல. என்னது எத்தனை மணிக்கு ஃளைட்டா? ஏண்டா டிக்கெட்டை இதுக்கு அப்புறம் தான் போய் புக் பண்ணணும். நீ வேற வா, இப்பயோ போயிட்டு நம்ம புக் பண்ணாதான் உண்டு. சீசன் டைம்ல டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். உங்க அப்பா என்னன்னா இப்பதான் போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேரா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வந்துருவோம். என்னது இதுக்கு அப்புறம் தான் போயிட்டு டிக்கெட்டே புக் பண்ணுமா? ஏய் பிராங்க்லின், நாளைக்கு ஃளைட்டுக்கு இன்னைக்கு போய் டிக்கெட் புக் பண்ணா கிடைக்குமாடா? நான் வேற என் தங்கச்சி பர்த்டேக்கு நல்லா ஷாப்பிங் போயிட்டு ஒரு 10 gift பேக் பண்ணலாம்னு பார்த்தேன். நீ என்னன்னா இப்பதான் போயிட்டு டிக்கெட்டே எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அடே, அதுக்கு நான் என்னடா பண்றது? நாளைக்கு பர்த்டேக்கு இன்னைக்கு போனை போட்டு உங்க அப்பா இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜப்பானுக்கு வாங்கன்ட்டு. 2 டிக்கெட் இப்ப ஜப்பானுக்கு நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்ம ஜப்பானுக்கே போக முடியும். நீ கிஃப்ட் வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஊருக்கு போக முடியாதானே கிஃப்டே கொடுக்க முடியும். அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? முதல்ல நம்ம நேரா போயிட்டு டிக்கெட்டை புக் பண்ணுவோம். டிக்கெட் புக் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா போயிட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கலாம். அட என்னடா பிராங்க்லின், இப்ப வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? உன் கூட சேர்ந்து என் சிட்டிக்கு முதல் முறையா போறோம்னு சந்தோஷமா இருந்தேன். நீ என்னன்னா டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காது டவுட்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. கைஸ், கொஞ்சம் எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஒரு லைக் போட்டு விடுங்க வீடியோவுக்கு. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு நல்லபடியா டிக்கெட் கிடைக்குதான்னு பாப்போம். எப்படியோட பிராங்க்லின் ஒரு வழியா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. எதுக்கும் டிக்கெட் புக் பண்ணும் போது ஜன்னல் சீட்டா இருக்குதான்னு பார்த்து புக் பண்றா பிராங்க்லினே. அப்பதான் ஜாலியான வேடிக்கை பார்த்தனே வர முடியும். ஏண்டா, அந்த சம்மர் டைம்ல எல்லாம் டூருக்கு போறதுக்காக டிக்கெட்டை புக் பண்ணி ஃபுல் பண்ணி வச்சிருப்பாங்க. டிக்கெட்டே கிடைக்குமா கிடைக்காதான்னு போய்கிட்டு இருக்கேன். இதுல இவருக்கு ஜன்னல் ஒரு சீட்டு வேணுமா, பாத்ரூம் போறோமா, ஏதோ சீட்டு கிடைச்சா கூட பரவாயில்ல உட்காந்துட்டு போயிடலான் இருக்கேன். நீ வேற கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காத. சரி, உள்ள ரொம்ப கூட்டமா இருக்கும். நீ இந்த காராண்டியா வெயிட் பண்றா சின்சானு. நான் மட்டும் போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே பிராங்க்லின், நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது வெற்றியோட திரும்பி வா. நான் என்ன போருக்கா போயிட்டு இருக்கேன், வெற்றியோட திரும்பி வான்னு இருக்கான். இந்த ஊர்லயே இவன் அலம்பல் தாங்காது. அவங்க ஊருக்கு போனா என்னென்ன பண்ண போறானா தெரியலையே. எப்படியும் டிக்கெட் வாங்குறதுக்கு ரேஷன் கடையில நிக்கிற மாதிரி லைன்ல நின்று கூட்டத்துல தான் வாங்கிட்டு இருப்போம். வரதுக்கு லேட் ஆகுமே. நம்மளுக்கு வேற போர் அடிக்குது. ஏதாவது என்டர்டைன்மெண்ட் வேணுமே. இங்க ஏதாவது என்டர்டைன்மெண்ட் கிடைக்குதா பாப்போம். யாருங்க இவரு? நல்லா மஞ்சள் சொக்கா போட்டு தொப்பைங்க நின்றுட்டு இருக்காரு. இவரு சைட்ல இருந்து பார்த்தா எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. இருங்க, எதுக்கும் ஃப்ரெண்ட்ல போயிட்டு அவர் யாருன்னு பாத்துருவோம். ஆஹா சார், நீங்களா?
உங்களை நான் இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. எப்படி சார் இருக்கீங்க? தம்பி, யார் நீ வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்பா. சார் என்னைய ஏமாத்தலாம் பாத்தீங்களா? உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தான் இந்த டிக்டாக்ல ஸ்கிபிடி டப் டப் ஸ்கிபிடி ஸ்கிபிடி கிபிடி கிபிடி கபடி கபடின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பீங்க தொப்பைய வச்சுனே. அந்த அங்கிள் தானே நீங்க? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா பாத்தீங்களா? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் வீடியோல மட்டும் தான் பார்த்தேன். எனக்காக நேர்ல ஒரு வாட்டி அந்த மாதிரி தொப்பைய ஆட்டி காட்டுங்களா, நான் பார்க்கணும். நல்ல வேளை 2 டிக்கெட் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம ஜப்பான் போறோம். என்னங்க இது? இந்த போட்டோவை பார்த்தா லைட்டா ஒரு சாயல்ல சமந்தா மாதிரி இருக்கு. சமந்தா எப்போ லாஸ் ஆண்டஸுக்கு வந்தாங்க? அவங்க போட்டோவை பிடிச்சி இந்த ஒட்டி வச்சிருக்காங்க. என் கண்ணுக்கு மட்டும்தான் சமந்தா மாதிரி தெரியுதா, இல்ல எல்லாரு கண்ணுக்கு அப்படிதான் தெரியுதான்னு தெரியலையே. நல்ல வேலை, ஆனா நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு. 2 டிக்கெட்டு கிடைச்சிருச்சு. இந்த விஷயத்த சின்சான் கேள்விப்பட்டா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். எங்கடா இவனை காணோம்? டேய் சின்சானு, இங்கேதான் நிக்க சொன்னேன். ஆஹா, எங்க போய் யார வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. டேய் சின்சானு, எங்கடா போன? ஆடுங்க ஆடுங்க ஸ்கிபிடி டப் டப் ஸ்கிபிடி ஆடுங்க அங்கிள். அடே சின்சானு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அவரை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க. சார், ஒழுங்கா அந்த பையனை கூட்டு போயிடுங்க. என்ன டான்ஸ் ஆடு சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். மண்டையில கொட்டிடுவேன் அப்புறம். அடே சின்சானு, எதுக்குடா அவர் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? டேய் பிராங்க்லின், இவர் யாருன்னு தெரியல. இந்த டிக்டாக்ல எல்லாம் கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பாருடா. அவர்தான்டா இவரு, நல்லா பாரு. அடே, அது அவரு இல்லடா. நீ யாரையோ பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. இப்ப இதுவாடா முக்கியம். நம்மளுக்கு 2 டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளை காலைல 9 மணிக்கு நம்மளுக்கு ஃபிளைட் இருக்கு. நம்ம நேரத்தோட வீட்டுக்கு போயிட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ஆகணும். கடகடன்னு வண்டியில ஏறா சின்சானு. என்னது டிக்கெட் கிடைச்சிருச்சா? ஆஹா, சூப்பரான விஷயமாச்சே. அது சரி, இப்ப என்னத்துக்கு வீட்டுக்கு போகணும்னு சொன்ன? ஆனா என் தங்கச்சிக்கு நான் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னல, அதுக்கு கூட்டு போறேன்னு சொன்னியே. அதுக்கு முதல்ல கிஃப்ட் கிடைக்க போடா பிராங்க்லின். இந்த ஸ்ட்ரீட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குடா சின்சானு. அந்த கடையில நிறைய கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கும். அங்க போயிட்டு அப்படியே நம்ம வாங்கிப்போம். டேய் பிராங்க்லின், எதுக்கு நீ சிட்டிக்குள்ள இருக்க கடை கூட்டு போகாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க கடைக்கு என்ன கூட்டு வந்துகிட்டு இருக்க? நான் 10 கிஃப்ட் வாங்கணும்னு சொல்றதுனால ஏதாவது மொக்கையான கடை கூட்டு போயிட்டு செலவு கம்மி பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானேப்பா. நம்ம அதுக்கு தான் கூட்டிட்டு வரணும்னு எதையாவது சொல்லி சமாளிப்போம். அதுக்கு இல்லடா சின்சானு, இங்க ரேட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம ஆஃபர் எல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். இங்கேயே வாங்கிக்கலாம் வா. என்ன இவரை பார்த்தா இந்த ஸ்கிபிடி தப் தப் அதுல வர மாதிரியே இருக்காரு. சார், நீங்க தானே அது? அட யாருப்பா நீங்க? தொப்பை வச்சிருந்தா நாங்க அந்த மாதிரி ஆயிடுவோமா? என்ன வாங்க வந்தீங்களோ அதை வாங்கிட்டு போங்க. டேய் டேய் பிராங்க்லின், நான் ஏர்போர்ட்ல கேட்டல, அவர்தான் உண்மையான ஆளு. இவரு டூப்ளிகேட். அடே, அது இல்லடா, இவரு தான்டா உண்மையான ஆளு. இதை பாரு, தொப்பையும் கரெக்டா இருக்குது சைஸ். சார், நீங்க தானே அது? ஒழுங்கா ஏதாவது வாங்கிட்டு போங்க, இல்ல கடையை விட்டு வெளியே போங்கடா 2 பேரும். ஐயோ, இவர் ரொம்ப கோவக்காரா இருக்காரு போல இருக்க. சரி சார், நாங்க கிஃப்ட் தான் வாங்க வந்தோம். நாங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். டேய் சின்சானு, ஏதோ 10 கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னல, கடற்கரை போயிட்டு செலக்ட் பண்றா. எங்க இருந்து நான் இந்த கடையில 10 கிஃப்டா வாங்குறது? இந்த கடையில இருக்கிறதே மொத்தமே 10 பொருள் தான் இருக்கும் போல இருக்கு. அந்த 10 பேக் பண்ணனா கடையை காலி ஆயிடும் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கடைக்கு என்ன கூட்டு வந்திருக்கான். இங்க இருக்க பொருள்லாம் பார்த்தா ஈமா வரைக்கும் கண்டிப்பா புரியாத நினைக்கிறேன். என்னடா இது பழைய பொருளா வச்சிருக்கீங்க? டேய் பிராங்க்லின், ரேட்டு கம்மியாகணும்ன்றதுக்காக ஏதோ ஒரு முக கடைக்கு கூட்டு வந்தா நினைக்கிறேன். இங்க எந்த கிஃப்டும் சரியாவே இல்ல. நம்ம வேற கடைக்கு போலாம். சார், எங்களுக்கு 10 கிஃப்ட் பாக்ஸ் வேணும். அந்த மாதிரி அதான் இருக்கா இல்லையா உங்க கடையில? இருக்கு சார். 10 கிஃப்ட் பாக்ஸ் ரெடியா பேக் பண்ணி இந்த சைடுல இருக்கு பாருங்க. ஃபுல்லா குழந்தைகளுக்கான டாய்ஸ் தான். இத எடுத்துக்கிறீங்களா? அட ஆமா, அங்க இருக்கு. ஆமா, அது எதுக்கு எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல வச்சிருக்கீங்க? சார், ரெஸ்ட் ரூம் இன்னும் கட்டி முடிக்கல முழுசா. அதனால அந்த இடம் ஃப்ரீயா இருக்குன்றதுக்காக வச்சிருக்கோம். டேய் சின்சானு, அங்கேயே ஒரு 10 கிஃப்ட் பாக்ஸ் ரெடியா பேக் பண்ணி இருக்குடா. அதையே பேசாம வாங்கிட்டு விடுவோம். ஓகே சார், எனக்கு அதையே கொடுத்துருங்க. அதுக்கான பேமெண்ட்டை நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன். ஓகே, அதை எடுத்து கொஞ்சம் கார் மேலேயே வச்சிருக்கீங்களா ப்ளீஸ்? பார்த்தல சின்சானு, காடா தான் ரொம்ப குட்டியோண்டு இருக்கு. ஆனா 10 கிஃப்ட் பாக்ஸ் ரெடியா பேக் பண்ணி வச்சிருக்காரு பத்தியா? அதனாலதான் இந்த கடைக்கு கூட்டு வந்தேன். சரி ஓகே, நாளைக்கு காலைல 9 மணிக்கு நம்மளுக்கு ஃபிளைட்டு. நேரத்தோட போய் படுத்து தூங்கி எழுந்துருச்சு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி காலைல 9 மணிக்கு ஷார்ப்பா எழுந்துடணும்டா. வந்து எழுப்பு எந்திரிக்காமலாம் இருக்காது அப்புறம். அப்படி ஜாலி. இன்னைக்கு என்னோட சிட்டிக்கு நான் போக போறேன். கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் கரெக்டா பேக் பண்ணியாச்சு. நம்ம 2 பேருக்கும் தேவையான லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஓகேடா பிராங்க்லின், வாடா. டேய், என்னடா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க? டேய், மணி ஆல்ரெடி 8 ஆயிடுச்சுடா. இன்னும் 1/2 மணி நேரத்துல ஏரோப்ளேன் கிளம்பிடும்டா. சீக்கிரமா எந்திரடா பிராங்க்லின். ஐயோ, என்னடா சொல்ற? மணி 8 ஆயிடுச்சா? ஏண்டா முன்னாடியே எழுப்ப வேண்டியதானே? 9 மணிக்கு ஃபிளைட்ரா நம்மளுக்கு. கடகடன் கிளம்புடா பிராங்க்லின். இங்க இருந்து போறதுக்கே 1/2 hour ஆயிடும்.
ஹாஃப்-அன்-அவர்ல எங்கிருந்து நான் கிளம்புறது? முதல்ல என்ன பண்றது? முதல்ல போயிட்டு ஒரு குளியல போட்டுருவோம், தண்ணிக்குள்ள போய் குதிச்சிட வேண்டியதான். அம்மாடி, ஆஹா குளிருதே. இப்படியே போயிட்டு கடைகன் ட்ரெஸ்ஸா மாத்திட்டு கிளம்பிட வேண்டியதான். புது ட்ரெஸ் வேற எடுத்து வச்சிருக்கேன்டா பர்த்டேக்கு போடணும்னு. ஏண்டா என் தங்கச்சி பர்த்டேக்கு நீ இன்னும் கல்யாண மாப்பிள்ள மாதிரி கோட்டு சூட்டெல்லாம் எடுத்து ரெடியா போட்டு வச்சுக்கிட்டு இருக்க. அதானே பார்த்தேன், நான் அழகா இருந்தாலே உனக்கு பொறுக்காத. நீ இப்படியே உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டே இரு, ஏரோப்ளேன் கிளம்பி போயிடும். கடகடன்னு எல்லா லக்கேஜும் எடுத்து கார் மேல வச்சுட்டு கிளம்பி போவோம் வாடா. ஏய் பிராங்க்லின், மணி என்ன தெரியுமா? 8:50 ஆயிடுச்சுடா. இன்னும் கரெக்டா 10 நிமிஷம் தான் இருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஏர்போர்ட்டுக்கு போல ஏரோப்ளேனை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்னோட சிட்டிக்கு என்னால போக முடியாம போயிடும். ஏன்டா இப்படி தூங்க போச்சா இருக்க? நீ ஏன்டா கவலைப்படுற? அதான் 10 நிமிஷம் இருக்குல்ல. நான் காரை நார்மலா ஓட்டி தானே நீ பாத்துருக்க. நான் அஜித் மாதிரி சும்மா ரேஸ் கார்லாம் ஓட்டி இருக்கேன்டா. இப்போ பாரு, மெயின் ரோடுக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட ஸ்பீட இந்நேரம் பார்த்து இந்த காரு வேற பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டு இருக்கேன். கண்ட்ரோலே பண்ண முடியல. மெயின் ரோடு வரட்டும், அதுக்கப்புறம் பாரு என்னோட சுயரூபத்தை. எப்படியாவது சீக்கிரமா போயிடுறா பிராங்க்லின். என்னோட சிட்டிக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன். எல்லாம் கை கூடி வரும்போது கவுத்து விட்டுறாத. எப்படியோ பிராங்க்லின் வேகமா ஓட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் கரெக்டா 2 நிமிஷம் தான் இருக்கு. என்னது இவ்வளவு வேகமா வந்து இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கா? அப்போ இந்த பக்கமா போன வேலைக்காவது இந்த பக்கமா போயிட வேண்டியதான், வேற வழியே இல்ல. ஏரோப்ளைனை எப்படியாவது புடிச்சு உன்னோட வீட்டுக்கு கூட்டு போனா அப்புறம் அங்கிள் வேற திட்டுவாரு. ஐயோ, ஏரோப்ளைன் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு, அதுதான் நான் போக வேண்டிய ஏரோப்ளைன் நினைக்கிறேன். போச்சுரா சின்சானு. எப்படியாவது காரை கொண்டு போயிட்டு ஏரோப்ளைன் முன்னாடி நிப்பாட்டி எப்படியாவது அதை நிப்பாட்டி ஆகணுமே. சார் டிரைவர் சார், கொஞ்சம் நிப்பாட்டுங்க சார். 2 டிக்கெட் இன்னும் ஏத்தல சார். நிப்பாட்டுங்கோ, வண்டியை நிப்பாட்டுங்கோ. முன்னாடி போய் நிப்பாட்டுற, ஏத்தி விட்டுற மாட்டாரு. சார் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏய் பிராங்க்லின், என்னடா பண்ணிட்டு இருக்க? அவர் ஓரம் கட்டிட்டு இருக்காரு. இது நம்ம போக வேண்டிய ஃளைட்டே இல்ல. என்னது நம்ம போக வேண்டிய ஏரோப்ளைன் இல்லையா? ஐயோ தெரியாதனமா இது முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டேன். சார் சாரி சார், மன்னிச்சிருங்க. அப்ப நம்ம போக வேண்டிய ஃளைட் எங்க இருக்கு? அந்த இருக்குடா, எல்லோ கலர் ஃளைட். இது தாண்டா நம்ம போக வேண்டியது. தெரியாதனமா அதுக்கு முன்னாடி போய் கொண்டு போய் விட்டுட்டான் வண்டிய. லைட்டா காரு கண்ணாடி வேற உடஞ்சு போச்சு. அது போனா போகுது. டேய் சின்சானு, எப்படியோ ஏரோப்ளைன் கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டா டைமுக்கு வந்துட்டோம். வா உள்ள போய் உட்காருவோம். அப்பாடி, ஒரு வழியா ஃளைட்ட ஏறியாச்சுடா பிராங்க்லின். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இவர் வேற என்ன இந்த உருட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு? கொஞ்சம் ஸ்பீடா தான் போக சொல்லண்டா பிராங்க்லின் அவரு. அடே கொஞ்சம் பொறுமையாடுறா. அவர்னா லாரியா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு கியரை மாத்தி தூக்குறதுக்கு. ஏரோப்ளைன்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்பீடா போக ஆரம்பிக்கும். இப்போ பாரு, வானத்துல ஏறிட்டார்ல, சும்மா வானத்திலேயே 8 போட்டு ஓட்ட போறாரு. பெல்ட் நல்லா டைட்டா போடு. அப்பாடி, இப்பதானா பிராங்க்லின் எனக்கு நிம்மதியா இருக்கு. லாஸ் ஆண்டாஸ விட்டு ஒரு வழியா கிளம்பியாச்சு. இதோட ஃளைட் நேரா போயிட்டு ஜப்பான்ல தானே லேண்ட் ஆகும். என்னது இது? லைட்டா ஃளைட்ட குலுக்கி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. டேய் பிராங்க்லின், இவர் குலுக்கல வைத்த கலக்குதா பிராங்க்லின்? ஏரோப்ளைன்ல பாத்ரூம்ல இருக்குதானே? எப்படியோ ஒரு வழியா ஜப்பானுக்கு வந்து உங்க சிட்டிக்குள்ளேயே நுழைய போறோம்டா சின்சானு. ஆனா என்னடா உங்க சிட்டி கொஞ்சம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. ஏதோ அனிமில வர மாதிரி எல்லாம் கார்ட்டூனா இருக்கு. இந்த ஜப்பான்லயே எங்க சிட்டி மட்டும் தானே நல்லா கார்ட்டூன் ஸ்டைல்ல எல்லாரும் வீடு கட்டி வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்ல தான் எங்க வீடு வரும். அந்த அடிக்கிறாங்க பாரு எங்க அப்பா அம்மா. டேய் சின்சானு, நம்ம வருவோன்னு வாசல்லே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்க. ஹாய் அங்கிள், ஆண்டி, ஹிமாவரி, ஷீரோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் அப்பா அம்மா 2 பேரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா என்ன லைட்டா வீட்டு போட்ட மாதிரி இருக்கீங்க? அடே சின்சான், நான் எப்படா வீட் போட்டேன்? கண்ணா சின்சான், எப்படிப்பா இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன். செம்ம ஜாலியா பிராங்க்லின் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹிமாவரி, உனக்காக தான் அண்ணன் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ஃளைட்லால ஏறி. உனக்காக அண்ணன் 10 gift பேக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா? ஃபுல்லா டாய்ஸ் தான். அதாவது பத்தியா கார் மேல, அது எல்லாமே உனக்கு தான். உனக்காகவே தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். ஜாலியா பிரிச்சு ஜாலியா விளையாடு, ஓகேவா? போன வாட்டி பார்க்கும் போது குட்டியோண்டு குழந்தையா தவந்துட்டு இருந்த, பரவாயில்லையே கொஞ்சம் ஹைட் ஆயிட்டியே. ஹாய் ஹீரோ, எப்படி நான் சொல்ல இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மத்தவங்களாவது என்ன நடுவுல வந்து பார்த்தாங்க, உன்னதான் என்னால பார்க்கவே முடியல. பரவாயில்லையே, முன்னாடி விட கொஞ்சம் ஹைட்டா வளர்ந்துட்ட மாதிரி இருக்கியே. எல்லாரும் அப்ப ஜாலியா தான் இருக்கீங்க, நான் இல்லாம. அது மட்டும் இல்லாம வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன், என்ன பத்திரைக்கு ஒரு டெக்கரேஷனும் பண்ணாம இருக்குது? காசெல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக மம்மி என்ன இது ஒரு டெக்கரேஷனும் பண்ணாம இருக்குது பத்திரைக்கு? கண்ணா சின்சான், கண்டிப்பா டெக்கரேஷன்லாம் இல்லாம எப்படி பர்த்டே கொண்டாட முடியும்? இன்னும் டைம் இருக்குல்ல.
வெயிட் பண்ணி பாரு, நம்ம ஸ்ட்ரீட்டே சும்மா ஜெக ஜோதியா மினுக்க போகுது பாரு. மணி ஆராய்ச்சி டெக்கரேஷன் எல்லாம் பக்காவா முடிச்சிட்டாங்க போல இருக்கே. ஆஹா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், வாவ், நீங்க வருவீங்க எதிர்பார்க்கவே இல்ல. கசாமா, பூச்சன், நீனி, மசா 4 பேரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அட என்னப்பா சின்சான், இப்பதான் உனக்கு இந்த ஊருக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுதா? நாங்கெல்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம்ப்பா. நீங்க மட்டுமா? நான் கூட தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தங்கச்சி பர்த்டேக்காக வந்திருக்கீங்க. ஜாலியா செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணி டான்ஸ் பாட்டெல்லாம் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். கவலைப்படாதீங்க. என்னது இது? ஈமாவாரி சைஸ்ல ஒரு கேக்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. மம்மி, வாட் இஸ் திஸ்? கண்ணா சின்சான், ஈமாவாரி தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கேக் வேணும்னு கேட்டா. அதனாலதான் அவ போட்டோவே கொடுத்து அவளோட சிலையே வச்ச மாதிரி ஒரு கேக் ரெடி பண்ணிட்டான். எப்படி இருக்கு? செமையா இருக்குல்ல பாக்குறதுக்கு கேக்கு. அடடா, கேக்கு சும்மா சூப்பரா இருக்கு. ஈமாவரி பத்தியா, ஒன்ன மாதிரி ஒரு கேக்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மம்மி. அப்படின்னா மம்மிக்கு உன ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. கேக் கட்டிங்க ஆரம்பிச்சிடலாமா? எல்லாம் சேர்ந்து சிங்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈமாவரி, கேக்க கட் பண்ண ஆரம்பி. அங்க பாரு, கேக்கு எவ்வளவு நேரம் உத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த கேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே ஈமாவரி, ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்புறம் என்னப்பா, நாளைக்கு நம்ம வழக்கமா மீட் பண்ற ஸ்பாட்டுக்கு வந்துரு. நம்ம நிறைய பேசி ஜாலியா விளையாடுவோம். ஏதாவது நாளைக்கு விளையாட வரணுமா? நாளைக்கு எனக்கு ரிட்டர்ன் ஃபிளைட் இருக்குது. எனக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால நாங்க 1 டே மட்டும் தான் வந்திருக்கோம். அட என்னப்பா இப்படி சொல்ற? உன் கூட ஜாலியா ஏதாவது விளையாடலாம்னு நினைச்சிருந்தோம், நீ என்ன உடனே போகணும்னு சொல்ற? இப்ப என்ன உங்களுக்கு விளையாடணும் அவ்வளவுதானே? நம்ம தான் இங்க இத்தனை பேர் இருக்குமே. பர்த்டே பார்ட்டியும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? டேய் பிராங்க்லின், பேசாம நம்ம இந்த இடத்துல ஒரு ஐடென்டிட்டி விளையாடிட வேண்டியதான்டா இப்பயே. என்னது இப்பயே விளையாடணுமா? ஆமா, இப்ப என்ன பண்ண போறோம்? எல்லாம் சாப்பிட்டு போயிட்டு உட்காந்து அரட்டை அடிக்க தானே போறோம். கொஞ்ச நேரம் ஜாலியா ஃபன் பண்ணோம். ஈமாவாரி, உனக்கு ஹாப்பி தானே? இங்க பாருங்க, ஈமாவாரிக்கு ஐடென்டிட்டின்னு சொன்னவன செம்ம ஜாலியா ஆகி போச்சு. ஓகே, இந்த பக்கம் 4 பேர் இருக்கீங்க, இந்த பக்கம் 4 பேர் 8, பிராங்க்லினோட சேர்த்து மொத்தம் 9 பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் போயிட்டு கண்ணை பொத்திட்டு வரேன். நீங்க ஹைட் ஆவறத நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். இன்னைக்கு ஜாலியா ஐடென்டிட்டி முடிச்சிட்டு பாட்டெல்லாம் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். எல்லாரும் போயிட்டு இப்போ ஒளிய ஆரம்பிங்க. நான் கரெக்டா போயிட்டு 1ல இருந்து 100 வரைக்கும் எண்ணிட்டு தேட ஆரம்பிச்சிருவேன். கடகடன்னு போயிட்டு நீங்க தான் ஒளிஞ்சிக்கணும். அப்புறம் நான் வந்து கண்டுபிடிக்கும் போது ஒளியலன்னு சொன்னா எனக்கு தெரியாது. ஓகே, 1ல இருந்து 100 வரைக்கும் எண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு 9 பேரும் ஒளிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரா பிடிக்க. என்ன அது இது? அந்த பக்கம் யாரோ கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த டைம்ல யார் அந்த பக்கம்? எனக்கு என்னவோ அது பிராங்க்லினா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் பிராங்க்லினே, நீ தான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கியா? எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தவன அவனை பிடிக்க போறேன்னு பாருங்க. யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கதா நினைப்பு. அவ்வளவுதான், பிடிச்சாச்சு. டேய் சூப்பரே. நான் பிராங்க்லினே, லாஸ் ஆண்டஸ்ல மட்டும் தான் நீ பெரிய ஆளு. எங்க ஊர்ல பத்தல ஃபர்ஸ்ட் எடுத்தவன நான் தான் ஒன்னதான் பிடிச்சேன். இந்த பக்கம் தான் லைட் எல்லாம் எரியுது. இந்த பக்கம் தான் என்னோட வீடு இருக்கா. இந்த பக்கம் ஷார்ட்கட்ல போக முடியாது. சுத்தி போயிட்டு இப்போ ஒருத்தரை எப்படி பிடிக்கன்னு பாருங்க. மொத்தம் 9 பேர்ல ஒரு ஆளு பிராங்க்லின பிடிச்சாச்சு. இன்னும் நம்ம 8 பேரை பிடிக்கணும். 0வோடையும் கணக்கு சேர்த்து வச்சிருக்கேன். இந்த ஏரியாக்குள்ளதான் எங்கேயாவது ஒளிய சொல்லியிருக்கேன். அதனால இங்கதான் ஒளிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையா லைட் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல போயிட்டு எங்க நான் தேடுறது? அடுத்தது நம்ம கையில யாரு மாட்டா போறான்னு தெரியலையே. என்னடா இது? 2 காது மட்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்கு. இது நாம 0 ஆச்சே. எங்க போய் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. ஒளியறதுக்கு எவ்வளவு இடம் இருந்தாலும் இத்தனோட ஸ்பீக்கர் டப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கே 0. எல்லாருக்கும் மண்டை மேல இருக்க கொண்டதான் காட்டி கொடுக்கும். ஆனா உன் தலையில கொண்ட மாதிரி 2 காது நீட்டிக்கிட்டு நல்லா காட்டி கொடுத்துச்சு. நீ தான் அடுத்த அவுட்டு. 2 பேரை பிடிச்சாச்சு. இன்னும் 7 பேரை பிடிச்சாகணுமா? இந்த பக்கம் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க. எனக்கு தெரியும் இந்த பக்கம் எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். அந்த பக்கம் பூச்சன் நிக்கிற மாதிரி இருக்கு. அடப்பா, இதே பூச்சன் இந்த பக்கம் எல்லாம் நிக்க கூடாது. கரெக்டா கார்னர்ல வந்து நின்னா பிடிக்க முடியாதுச்சா. எப்படி பிடிச்சா பார்த்தல ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்த யாராவது இங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. டேய் மசா, எப்படி உன்னை கண்டுபிடிச்சா பாத்தியா? கரெக்டா ஓரத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கியா? ஓகே, மசாவையும் பிடிச்சாச்சு. மொத்தம் 9 பேர்ல 4 பேரும் நம்ம கட்டன்னு பிடிச்சு போட்டாச்சு. மீதி 5 பேரை பிடிக்கணுமா? 5 பேருமா வீட்டுக்குள்ள இருக்கீங்க? வீட்டுக்குள்ள அவ்வளவு இடலாமா இருக்கு. இருங்க, வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு எல்லாரையும் பிடிச்சு போடுவோம். இந்த பக்கம் யாரோ நின்னுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே. இது யாரு? அட நாடி, நீதானா? ஒன்னிய பிடிச்சாச்சு. ஏ ஜாலி. அப்புறம் இங்க வீட்டுல இருக்க எங்க அப்பா அம்மா எங்க வீட்டுல தான் ஒளிஞ்சிருக்காங்களா? நான் வந்து கொண்டு வந்த கிஃப்ட் பாக்ஸ் கூட இன்னும் பிரிக்கவே இல்லை. ஈமாவாரி எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டா? ஈமாவாரி, அப்பா அம்மா எங்க இருக்கீங்க? கீழே யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச மாடியில் தான் இருக்கீங்க தெரியும். இந்தா வரேன். அம்மாடி,
மாடி படிக்கட்டை ஏறி ரொம்ப நாள் ஆச்சு, மேல இங்கே ஏறி கால்லாம் வலிக்குத. இங்க தானே இருக்கீங்க, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். என்னடா இது, இங்க யாரையுமே காணும். இந்த ரூம்ல இல்லனா அப்ப கண்டிப்பா அந்த ரூம்ல தான் இருப்பாங்க. எல்லாருமா இந்த ரூம்ல இருக்கீங்க, இருங்க பாப்பா யாரு இருக்கானு. அப்பா உங்களை பிடிச்சிட்டேன், ஏ அவுட்டே. உங்களோட சேர்த்து நீங்க 6வது ஆளு. இன்னும் 3 பேர் தான் பிடிக்கணும். அம்மா எங்க இருப்பாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும், நாங்க போய் பிடிச்சிக்கிறேன். ஆனா இன்னும் 2 பேர் மிஸ் ஆகுறாங்களே. என் ஃப்ரெண்டு மசா எங்க போய் ஒளிஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அவனையும் போய் பிடிக்கிறேன் பாருங்க. இந்த சீட்ல நம்ம ஃபுல்லா தேடியாச்சு, நம்ம வீட்டுகளையும் தேடியாச்சு. அப்போ பக்கத்து சீட்ல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? இந்த வரேன். நீங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் வரமா விடமாட்டேன் இன்னைக்கு நான் உங்களை. மசா அம்மா நீங்க 2 பேரும் இங்கதான் இங்கே இருக்கீங்கன்னு தெரியும். இந்த பக்கம் போய் செக் பண்ணி பாத்துருவோம். மசா ஒருவேளை இந்த பக்கம் இருந்தாலும் இருப்பான், பார்த்துட்டு போயிடுவோம். சூப்பரே மசா, மட்னியா கரெக்டா புச்ச பத்தி அவனியா. இன்னும் எங்க அம்மாவையும் ஈமாவரையும் பிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் தான் வின்னர். ஆனா எனக்கு எங்க அம்மா எங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்க அடிக்கடி வீட்டுல ஐடன் சீக்கிரம் இடம் போதெல்லாம் எங்க அம்மா ஒரே இடத்துல தான் ஒளிவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டியே அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தேடி பார்த்த எந்த இடத்துலயும் இல்ல. அப்ப கண்டிப்பா வழக்கம் போல எங்க அம்மா இங்கதான் ஒளிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வழியா போயிட்டு இந்த சைடுல ஒரு முட்டு சந்து இருக்கு. அந்த முட்டு சந்துலதான் எங்க அம்மா எப்பயுமே ஒளிவாங்க. இப்ப பாருங்களேன், கரெக்டா போய் சொல்றேன், அந்த பக்கம் தான் ஒளிஞ்சிருப்பாங்க. அங்க பாத்தீங்களா எங்க அம்மா. அம்மா உங்களையும் பிடிச்சிட்டேன், ஃபைனலி எல்லாரையும் பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஈமாவரி, ஐயோ ஈமாவரிய மட்டும் நான் பிடிக்கவே இல்லையே. அப்படின்னா ஐடன் சீக்கிர ஈமாவரி ஜெயிச்சிட்டாளா? ஓ ஜாலி, ஈமாவரி செம்ம ஜாலியா இருக்க போல இருக்கே. எப்படி ஐடன் சீக்கிர ஜெயிச்சிட்ட, என் தங்கச்சி ஆச்சே, எப்படின்னு ஜெயிக்காம இருப்ப? நீயும் கலக்கு, நானும் ஐடன் சீக்கிர லாஸ்ட் ஆண்டஸ்ல பயங்கரமா கலக்குவேன். நீ நம்ம சீட்டிய கலக்கு. எப்படியோ ஃபைனலி இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து ஜாலியா ஐடன் சீக்கிரம் விளையாடாச்சு. அப்பா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். எங்க தெரு ஃபுல்லா ஒரே ஸ்பீக்கரா வாங்கி எல்லா இடத்துலயும் வச்சு விட்டுருக்கீங்களே. ஒரு பாட்டை கிட்ட போட்டாதானே நம்ம போயிட்டு வைபு பண்ண முடியும். இவ்வளவு ஸ்பீக்கர் வாங்கி வச்சு பாட்டு போலனா எப்படி? ஜாலியா ஒரு பாட்டை போட்டு வைபு பண்ணுவோம். பாட்டை போட்டு விடுங்க. DJ Vishnu Entertainment. ஒரு வழியா இன்னைக்கு என்னோட சிட்டிக்கு வந்து எங்க அப்பா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா பர்த்டே செலிப்ரேஷனையும் முடிச்சு ஐடன் சீக்கிரம் விளையாடி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். அதே மாதிரி இப்போ இருக்க சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல திரும்ப வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களோட இருந்து விடைபெறுவது உங்கள் சின்சான். பை 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 பை.